பக்தியொலி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு கவலை, பணம் சேரணும். ரொம்ப உழைக்கிறேன் சார், பணமே சேர மாட்டேங்குது, பிச்சுக்கிட்டு போகுது பணம். 1,00,000 ரூபாய் எனக்கு சேலரி விழுந்து பேங்க்ல விழுந்ததுன்னா 1,20,000 ரூபாய் செலவு வருது. எங்க போறது மீதிக்கு? எவ்வளவு பேர் கவலை? 10,000 ரூபாய் வாங்கின ஒரு கவலை, 5,000 ரூபாய் வாங்கின கவலை, 50,000 ரூபாய் வாங்கின கவலை. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொருத்தனுக்கு கவலை இருக்கு. பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். அந்த பணம் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லித்தரேன். ஒரு பரிகாரம் செய்யுங்க, தாராளமா உங்களுக்கு பணம் சேரும். வெள்ளிக்கிழமை 6 to 7 காலையிலேயோ 6 to 7 சாயங்காலமோ ஏதோ ஒரு டைமிங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. 7 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு. கொட்டைப்பாக்கு தான் வேணும். 5 வெத்தலை சொல்லுவாங்கல்ல, அந்த பெட்டர் மார்க்ஸ் ரைட்டு தான் வேணும். அது மாதிரி கொட்டைப்பாக்கு தான் வேணும். 5, 7 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில காலங்காத்தால குளிச்சுட்டு 6 மணிக்கு வைங்க. 101 ரூபாய் காயினாக வச்சுக்கோங்க. 101 ஆரம்பமே அதான். 101 ரூபாய் காயினா இருந்தா நல்லா இருக்கும். காயின் கிடைக்கலன்னா நோட்டு, அது 10 ரூபா நோட்டு, எப்படியா வேணாலும் வச்சுக்கோங்க. 101. இதை என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த வெத்தலையோட பாக்க வச்சுட்டு மேல 101 ரூபாய் காயினை வச்சுட்டு பூஜை பண்ணும். நீங்க என்ன பூஜை பண்ணணும்னா, ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நினைச்சு ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ சொல்ல வேண்டும். சொல்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். விளக்கேத்திக்கணும். ஊதுபத்தி மஸ்ட், கண்டிப்பா ஊதுபத்தி வாசனை இருக்கணும். 3 ஊதுபத்தி அல்லது 5 அல்லது 7 ஒட்டப்படையில தான் அந்த ஊதுபத்தி இருக்கணும். ரைட்டுங்களா? அந்த ஊதுபத்தி என்ன, விளக்கு, ஊதுபத்தி, மணி அடிக்க தயாரா இருக்கணும். அதுக்கப்புறமா நிச்சயமா உங்ககிட்ட சூடு ஏத்துறதுக்கான கரண்டி இருக்கணும். நீங்க உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்யறதா இருந்தா மன போட்டுக்கணும். நின்று கொண்டு செய்யறதா இருந்தால் செய்யுங்க. ஒன்னே ஒண்ணு, ஈரத்துல செய்யக்கூடாது. ஆணும் செய்யலாம், பெண்ணும் யார் வேணாலுமே செய்யலாம். இல்ல நான் லேடிஸ் எங்க வீட்டுல முன்னாடியே எழுந்திரிச்சிருவேன், செய்யுங்க. 48 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யணும். நீ அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் லேடிஸ், நான் செய்யறேன், எனக்கு மென்சஸ் ஆயிட்டேன்னா யார் பண்ணுவா? உங்க வீட்டுக்கார் பண்ண சொல்லுங்க. நிக்காம செய்யணும். 48 நாளும் நிக்க கூடாது. சார் அடுத்த வாரம் நான் ஊருக்கு போறேன் சார், 4 வாரம் பண்ணிட்டேன், 5வது வாரம் நான் ஊருக்கு போறேன் சார், எனக்கு கண்டினியூட்டி விட்டுரும். அந்த ஊருக்கு போறதை யாரையாவது விட்டு செய்ய, நீங்களோ உங்க ஹஸ்பண்டோ யாரையாவது செய்யணும். செய்யல, கண்டினியூட்டி விட்டுருச்சுன்னா திருப்பி பண்ணணும் 1லேருந்து. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது ஒரு பிரார்த்தனையாக தான் செய்யணும். நடுநடுவில் விட்டுட்டு செஞ்சீங்கன்னா அதுக்கான வேல்யூ இல்லை. ஒருவேளை நான் என்ன சார், நான் போய் ஒரு 10 நாள் ஆகும் சார் வரத்துக்குன்னா வேற வழி இல்லை. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் செய்யுங்க. 48 வாரம் முடிஞ்ச அப்புறம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா தொடர்ந்து செய்யணும். உங்க வீட்டுல இந்த மணியுடைய சத்தமும் அந்த மந்திரத்தினுடைய சத்தமும் உங்க வீட்டுல ஒலிக்கணும். என்ன பண்ணணும்? எல்லாமே இருக்கா, ரெடியா இருக்கா, மணி இருக்கு, எல்லாம் இருக்கா? நீங்க இப்ப என்ன பண்ணோம், முதல்ல எடுத்தோன்னே மணி அடிச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு வச்சிருங்க. அடுத்தது இந்த ஊதுபத்தி ஏத்தினீங்களா, 3, 5, 7, 9 ஒத்தப்படையில அந்த ஊதுபத்தியை எடுத்து நேர எல்லாத்துக்கும் வாசனை காட்டணும். எல்லாத்துக்கும் ஊதுபத்தியை காட்டிட்டு திருப்பி அங்க சொருகி வச்சுட்டு மணி அடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு ஓம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். ஓம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக. உச்சரிக்கிறீங்களா? ஓம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக. திரும்பி சொல்றேன், ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக. ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக. ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரங்களை நீங்கள் 108 முறை, நான் எப்படி சொன்னேன் அது மாதிரி ஓம் மகாலட்சுமி, ஓம் மகாலட்சுமி அது சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மணி அடித்த சத்தமும், மணி அடிச்சு வச்சுட்டீங்கல்ல அந்த சத்தமும், ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமி நமக என்ற சத்தமும் உங்கள் வீட்டுக்குள்ள ஒழிச்சதுன்னா அது அந்த வைப்ரேஷன்
உங்க வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பண்ணிட்டீங்களா? பூ வச்சிருக்கீங்களா? பூ, ரோஜா பூ வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ரோஜா பூவால அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் நமோ ஐஸ்வரி மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 108 பூ எடுத்துக்கோங்க. 108 பூவை வைங்க. அதோட முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே வேணாம். நைவேத்தியம் பண்ணாது. நைவேத்தியம் கல்கண்டு வச்சுக்கோங்க போதும். வேற எதுவுமே வேண்டாம். என்ன கல்கண்டு? டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கோங்க போதும். அவ்வளவுதான். இது பண்ணி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்டை உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் 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 கொடுத்து எடுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணோம்? இந்த 7 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு இருக்கா? அப்படியே இருக்கட்டும். இந்த பூஜை முடிச்சோன்னா சாயங்காலமா ஒரு உண்டியல் ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த உண்டியலை எக்கானது ஒண்ணு திறக்க கூடாது. நேர இந்த 101 ரூபாய் பணத்தை உண்டியல்ல போடுங்க. வெத்தலைப்பாக்கு அப்படியே இருக்கணும். அடுத்த வாரம் அந்த வெத்தலைப்பாக்கு தூக்கி ஒரு துணியில மூட்டை கட்டி தனியா வச்சிருங்க. திருப்பி ஒரு வெத்தலைப்பாக்கு 3 வாரம் இதை மாத்திக்கிட்டே இருக்கணும். 3வது வாரம் அந்த பாக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த வெத்தலையை ஒரு சேர எடுத்து மாட்டுக்கு போட்டுருங்க. மாடு தின்னணும். ரைட்டுங்களா? மாட்டுக்கு போட்டுருங்க. இல்ல வெள்ளை தூக்கி போட்டுருங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வெள்ளை போட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இது உங்க வீட்டுக்கு ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்ற பணம் வரக்கூடியதுக்கான பரிகாரம். 48 வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 to 7 செஞ்சுட்டே இருக்கணும். 3 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க வெத்தலை பாக்க மாத்திட்டே இருக்கணும். கரெக்டா 3 வாரங்களுக்கு ஒரு முறை நீங்க இதை மாத்திட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. சரி, இந்த உண்டியல்ல போடுற பணத்தை நீங்க எப்போ உடைக்கலாம்? 48 நாள் முடியணும். 48 வாரம் முடிஞ்சப்புறம் அந்த உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்து எண்ணி அதுல கொஞ்சமா, அதாவது 48 வாரம் சேர்ந்த அந்த பணத்துல உங்களால முடிந்தது 500 200 எதுக்கோ முடிந்தது, அதாவது 200 ரூபாய் தான் என்னால செய்ய முடியும் நீங்க மனசார நினைச்சீங்கன்னா 200 ரூபாய்க்கு மகாலட்சுமி தாயாருக்கோ அம்மனுக்கோ ஒரு பூ வாங்கி கொடுங்க. இல்ல 500 ரூபாய்க்கு நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, 501 201 501 இதுதான் கணக்கு. அந்த 501க்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பிரசாதம் போடுறதுக்கான மெட்டீரியல் இல்ல அந்த கோவில்ல போய் 501 ரூபாய் உண்டியல்ல போடுங்க. இல்ல அங்க இருக்கிற ரசீது போட்ட ஐயா பிரசாதத்தோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லுங்க. இது 2 விஷயம்தான். இல்ல நான் அத்தனை பணத்தையும் நான் கடவுளுக்கே கொடுத்துறேன்னாலும் கொடுங்க. உங்களுடைய அத்தனையுமே உங்க விருப்பம் தான். ஆனா 201 501 மஸ்ட். ஒண்ணு 201 பண்ணுங்க, இல்ல 501 பண்ணுங்க. இந்த 48 வாரம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா பாருங்க, ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு சேர்ந்திருக்கும் கையில. இதை விட்டுடுங்க, இந்த அமௌண்ட் இல்லாம. அதே மாதிரி அடுத்தது நான் இதே மாதிரி பண்ண போறேன்னா எப்ப வேணாலும் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். 48 வாரம் இதை நீங்க செய்து கொண்டே இருக்கலாம். முதல்ல செய்யும் போதுதான் தடைகள் இருக்கக்கூடாது. 2வது செஞ்சேன், நான் 10 நாள் செஞ்சுட்டேன், 10 வெள்ளிக்கிழமை பண்ணிட்டேன், அடுத்த 3 வெள்ளிக்கிழமை நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்க. முதல் தர 48 வாரம் வித்தவுட் பிரேக் செய்யணும். செகண்ட் தர, தேர்டு தர, 4th தரெல்லாம் நீங்க பண்ணும்போது பிரேக் எடுத்து அந்த பிரேக்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க செஞ்சுக்கலாம். தவறே கிடையாது. அதாவது இந்த பரிகாரம் எதுக்கு பண்றோம்னா, தங்கு தடை இல்லாமல் எனக்கு பணம் சேரணும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் செய்யக்கூடிய பரிகாரம் இது. செய்யறீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.